அதிகமாக வேலை எதுவும் கொடுக்காம டேஸ்டியாகவும் திருப்தியாகவும் சாப்பிட்ட ஒரு ஃபீலை கொடுக்குறதுனா அது இந்த நெய்ச்சோறு தாங்க. இந்த சீரக சம்பா அரிசி வாசனையோட சேர்த்து வறுத்த முந்திரி, திராட்சை, வெங்காயம் இதெல்லாம் ஒவ்வொரு பைட்டுக்கும் வாயில் கிடைக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டேன். இந்த கேப்பில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நல்ல ஒரு பாய்லிங் வாட்டரில் கட் பண்ண காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடுங்க. இப்போ மசாலாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டால் போதும். லெமன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் மசாலாஸ் நல்லா ஊறும். இப்போ ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுமே முந்திரியும் உலர்ந்த திராட்சை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக ஒரே ஷேப்பில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் தான் நெய்ச்சோறுக்கு டேஸ்ட்டே. ஸோ கறியை விடாமல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சு வந்ததுமே ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த ஆனியன் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி எல்லாம் வடித்து ட்ரையாக வச்சுருக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்காவது கிளறி விடுங்க. அப்போது தான் சாதம் உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். ஒரு 5 மினிட்ஸ்க்காவது சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதித்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஷார்ப்பாக இல்லாத கரண்டி வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். சாதமும் ஈவனாக வேகணும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ்லேயே நல்லா தண்ணி எல்லாமே வற்றிருக்கும். இப்போ ஒரு தடவை மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. கீழே இருக்கிற சாதத்தெல்லாம் மேலே வர மாதிரி பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே இருக்கிறது வெந்திருக்கும், மேலே இருக்கிறது கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அகெயின் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 70% போல் ரைஸ் குக் ஆகியிருக்கும். பாருங்கள், நான் இப்போ கிளறி விடுறேன். ஸோ பர்ஃபெக்டாக தண்ணி எல்லாமே வடிஞ்சிடுச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடியே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, வெங்காயம் இதெல்லாமே மேலே தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு ரைஸில் இறங்கிடும். இப்போ நம்ம மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்ச்சோறுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்னாலும் செட் ஆகிடுங்க. ஏன் தனியாக கூட நெய்ச்சோறு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு நம்ம காலிஃப்ளவர் எல்லாம். இப்போ மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுமே கேப்சிகமையும் ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதே பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ண தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சூரியனுக்கு இது எல்லாமே ஒரு 50%க்கும் கம்மியாக குக் ஆனாலே போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மசாலா, கொஞ்சம் போல் பெப்பர் தூள், ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லியோட தண்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு கிளறி சிம்மில் வச்சிங்கன்னா மஞ்சூரியன் ரெடி. பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த நம்மளோட நெய்ச்சோறு இப்போ பர்ஃபெக்டாக 100% குக் ஆகிடுச்சுங்க. நான் நிறைய வெங்காயம், முந்திரி, திராட்சை இதெல்லாமே நெய்யில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்குறக்கே பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது கூடவே நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் ரெடி பண்ணி வச்சாச்சு இல்லையா? ஸோ அதையும் சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு 10 வகை நான்வெஜ் டிஷ்ஷை செஞ்சு வச்சு சாப்பிட்றதும் இந்த ஒரே ஒரு நெய்ச்சோறு சாப்பிட்றதும் ஒரே ஃபீல் தாங்க. அவ்வளோ திருப்தியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த நெய்ச்சோறு. ஏன்னா இந்த நெய்ச்சோறு ஒவ்வொரு பைட்டுக்கும் உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க.
காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ நீங்களும் அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.